வெறுப்பை பரப்பி பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 32 ஜோடிகளுக்கும் திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசைகளை வழங்கி வாழ்த்தினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். இந்த சாதனையெல்லாம் வெறுப்பை பரப்பி பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று முதலமைச்சர் காட்டமாக கூறினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. மேலும் பல ஆண்டுகால வன்மத்துடன் இருக்கும் சிலர் திமுக அரசின் ஆன்மீக பணிகளை கேலி செய்வதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில உருளற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டு கால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். தொடர்ந்து பேசிய அவர், இன்னும் எவ்வளவு வெறுப்பை பரப்பினாலும் கேலி செய்தாலும் அதனை பற்றியெல்லாம் கவலைப்பட போவதில்லை என்றார். இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். இன்னும் எங்களை கேலி செய்யுங்க, கிண்டல் பண்ணுங்க, கொச்சைப்படுத்துங்க, விமர்சனம் பண்ணுங்க. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை. திருநாவுக்கரசர் மொழிக்கேற்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே. மேலும் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார்.